கண்டிப்பா மேடம். சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, நெறைய நல்லது சிம்மத்துக்கு நடக்குது. நெறைய சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய போஸ்ட்ல உட்கார்றது, பெரிய லெவல்ல சாதிக்கிறது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல பெரிய லெவல்ல சாதிக்கிறது. வேலை செய்ற இடத்துல இடையூறுகள், பிரச்சனைகள், அலைச்சல்கள் இருக்கும். அவங்களோட திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? பொதுவா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எப்பயுமே திருமணத்துக்கு எடுக்கக்கூடிய பிளானட்டே கிடையாது மேடம். ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி வச்சுடுவார். காரணம் என்ன அப்டின்னா, எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்டை கொடுக்குற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப உண்மையிலே வணக்கம், நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி எவ்வளோ கமெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, 12 ராசிக்கும் அதில் ஏன் ராசியும் அதில் அடங்கியிருக்குன்னு விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பதிவுகளை, நிறைய உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடமை நம்ம சந்திக்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான பதிவுங்க. என்னென்னா, 2026லேருந்து 2036 வரைக்கும், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு இந்த 12 ராசி எப்படி இருக்க போகுது கேட்போமா? ஏன்னா நானே அது டவுட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் 10 வருஷம் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா, என்னை படிக்கலாமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தீபா அருளாளன் மேடம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, 12 ராசி ஆளுங்களுமே சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க நிறைய 10 வருஷத்துக்காக அருமையாக உங்களுக்கும் சொல்ல போகிறாங்க பரிகாரங்களோட. ஸோ இன்றைக்கி அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக அவங்கள நான் சந்திக்க போகிறேன். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம், சூப்பர்பாக இருக்கீங்க மேம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மேம். அதாவது எல்லாருக்கும் வியூவர்ஸ் அத்தனை பேரோட டவுட்டையும் நான் இப்போ எனக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மக்கள் சார்பாக நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, ஒரு ஆசை மேம். 10 வருஷம் இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த 10 வருஷத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவு இந்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது 12 ராசிக்கும் இந்த 10 வருஷம்? ஆக்சுவலி என்னென்ன மேடம், இந்த 10 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மெயினாக வந்து கிரகங்கள், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி தான் பிரதானமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே சனி பகவான் தான் விதி கிரகம், தொழில் கிரகம். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும், நீண்ட ஆயுளோட நல்ல தொழிலோடு இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அப்போ சனி பகவான் நல்லா இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, கிடையாது. பொதுவாக ஜோதிடத்தில் சில விதிகள், பல 100 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்காமனாக சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ 10 வருஷம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விதிக்கிரகமான சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொல்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மேடம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, யாரோட கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவுகளும் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மேடம். நம்ம மொதல் 2.5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னும் அப்படின்ற மாதிரி இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்கவுங்களோட கனவுகள் டிஃபால்ட்டாக நிறைவேறும். நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது நம்ம பாட்டுன்னு உழைக்கணும்.
உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும். கண்டிப்பாக. இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நம்ம உயிரோட இருப்போமானே கேரண்டி கிடையாது, இதில் இந்த அம்மா வேற 10 வருஷத்துக்கான பலனை சொல்ல வந்துருச்சு அப்படி நீங்கள் கேள்வின்னு கேட்டுட்டீங்க, நான் பதில்னு சொல்லணும் தானே. அப்போ யார் எவ்வளோ நாள் உயிரோட இருக்க போகிறாங்க, இன்னைக்கு இருக்க நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு இருக்க போகிறோமா, அதெல்லாம் ரெண்டாவது. வாழும் காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் தெரிஞ்சுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்கு. கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பதில் சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக. வாழற காலம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எப்படி இருக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய கனவுகள் நினைவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நல்லா அழகாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக போகிறோம். அடுத்தது சிம்ம ராசி மேம். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது இந்த 2026 to 2036, அதாவது 10 வருஷத்துக்கு அவங்களுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகுமா? நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. அந்த 10 வருஷத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறாங்க. சொல்லுங்க மேம். கண்டிப்பாக மேடம். சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய நல்லது சிம்மத்துக்கு நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு. வெரி குட், வெரி குட். ஏன்னா பாவம் அவங்க அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2/6/2027 வரைக்குமே சில கஷ்டங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. என்னென்னா மேடம், இப்போ குருனோட பார்வை சனி மேலே பட்டதுலேருந்து நிறைய இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுப்பா, இவ்வளோ குறைஞ்சிடுச்சு நடுவில். ஆமாம், குறைஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகி போவார்ல, அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை வரும். முக்கியமாக இந்த 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் கொஞ்சம் பிரச்சனை வரும். பட் இருந்தாலும் இவங்க ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிடுவாங்க. பெரிய பிரச்சனைகள்ன்றது குறைஞ்சிடுச்சு. பட் 2027 6ஆம் மாதம் வரைக்கும் அஷ்டம சனி தான். அப்போ இவங்க படக்கூடிய கஷ்டம் எல்லாம் 6/2027 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 3/6/2027 7/8/2029 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் வராரு. மேஷத்தில் வராரு அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு அது பாக்கியஸ்தானம். அப்போ சனி பாக்கிய சனியாக வரார். இப்போ நீங்கள் விஜய் சாரை பற்றி பேசும்போது சொன்னேன், கடகம் நல்லா இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது, பாக்கிய சனி. அப்போ அந்த மாதிரி பாக்கிய சனி நிறைய சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய போஸ்ட்டில் உட்கார்றது, பெரிய லெவலில் சாதிக்கிறது, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் பெரிய லெவலில் சாதிக்கிறது, இப்படி நிறைய விதத்தில் சாதிக்கக்கூடியது இந்த 2027 29 வரைக்கும் சிம்மமாக தான் இருக்கும். சிம்மமாக இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி டேலண்ட் எல்லாமே இருந்தாலும் நேரம் பெருசாக இப்போ சரியில்லை. பட் இருந்தாலும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஓகே, நாங்கள் சுதாரிச்சிட்டோம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் ஓவர் டேக் பண்ணிவிடுவோம், எங்களுக்கு அந்த திறமை இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது. அதுதான் சிம்மம். ஓகேங்களா? எங்களை நீங்கள் புதைக்கணும்னு எத்தனை பேர் நினச்சாலும் நாங்கள் புதைக்க மாட்டோம், நாங்கள் வெளியே வந்துடுவோம். நீங்கள் மண்ணை எவ்வளோ ஆழணும்னு புதைச்சாலும் நாங்களாக மண்ணை வந்து கிளறி வெளியே வந்துடுவோம். இதுதான் சிம்மம். வேறு திருப்பி கிளம்பிடும். ஆமாம், அதுதான் சிம்மம். அப்போ இவங்க இந்த அஷ்டமத்து சனியை ரொம்ப ஈஸியாக வந்து ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பாக்கிய சனியில் சனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ சாதிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேடம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பீரியட். அதுக்கப்புறம் 8/8/2029 30/5/2032 வரைக்கும் சனி பகவான் ரிஷபத்தில் இருப்பார். அது இவங்களுக்கு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்லாம். தொழில் ஸ்தானத்தில் சனி கர்ம சனியாக இருக்கார். வேலை செய்கிற இடத்துல இடையூறுகள், பிரச்சனைகள், அலைச்சல்கள் இருக்கும். அப்பையும் தொழிலில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அப்போ சனி வந்து தொழிலை முன்னேற்றி விட்டுருவான், அலைச்சலை கொடுப்பான். இவங்க அலையறதுக்கெலாம் பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. டிஃபால்ட்டாகவே சாதிக்கணுன்ற எண்ணம் சிம்மத்துக்கு நிறைய உண்டு. ஸோ இந்த காலகட்டமும் இவங்களுக்கு சூப்பர் டூப்பர் பீரியட் அப்படின்லாம். அதுக்கப்புறம் 31/5/2032 12/5/2034 வரைக்கும் சனி பகவான் மிதுனத்தில் இருப்பார். அப்போ மிதுனத்தில் இருக்கிறது இவங்களுக்கு லாபஸ்தானம். சனி லாப சனியாக இருக்கார். இந்த காலகட்டமும் எக்ஸ்ட்ராடினரி காலகட்டம். ஏன்னா சனி வந்து உபஜயஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் சனி விதி கிரகம் அப்படின்னும் போது நீ எந்த அளவுக்கு வேலை செய்கிறியோ, எந்த அளவுக்கு உழைக்கிறியோ, அந்த அளவுக்கு நான் காசு, பணம், வசதி, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எக்ஸட்ரா 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 எல்லாமே கொடுத்துருவேன். அப்போ வரும் பாருங்கள், இப்போ தான் இவங்க படக்கூடிய கடைசி கஷ்டம் அப்படின்னு சொல்ல மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நல்ல பீரியட் தான். அகெயின் 2034, அதாவது 13/7/2034 26/8/2036 வரைக்கும் சனி பகவான் கடகத்துக்கு போவார். அப்போ 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும். அந்த கடைசி 10 வருஷத்தில் கடைசி 2.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும். 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆனாலும் இவங்க அஷ்டமத்து சனியில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டாங்க. ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட்ன்றது ரொம்ப கம்மி இருக்காது. ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப இளவு வயசுக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்கும். மற்றபடி மத்தியம வயசு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக இருக்கலாம். ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் கண்டிப்பாக ஹெல்த்தில் கவனம் தேவை. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. அவங்களோட திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் மேம்?
பொதுவாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எப்பயுமே திருமணத்துக்கு எடுக்கக்கூடிய பிளானட்டே கிடையாது மேடம். ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி வச்சுடுவார். காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 10 பேர் உனக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட இல்லைங்க எங்கள் குடும்பத்துலேயே 5 பேர், 5 பேர் இருக்காங்கன்னு கூட தான் வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் எந்த விதத்தில் உனக்கு தொந்தரவு பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்க, எல்லாம் உனக்கு தெரியும். புதுசாக சம்மந்தமே இல்லாத ஒரு உறவை கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டு, இல்லைங்க நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், விரும்பும்போது தேவதையாக இருந்துச்சு பொண்ணு, கல்யாணம் பண்ணின்னு வந்த பின்னாடி தானே பேய்க்குட்டியாக மாறிச்சு அப்படின்ற மாதிரி புது உறவுகள் மூலிமா புது பிரச்சனை. அப்போ தாராளமாக கல்யாணத்தை நிறுத்தக்கூடிய பிளானட் சனி கிடையாது. ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி வச்சுடுவார், கவலைப்படணுன்றதே இல்லை. வெரி குட், சூப்பராக இருக்குது. அப்போ இந்த வாட்டி இந்த 10 வருஷம் அவங்களுக்கு நல்லா அமோகமாக இருக்குது. நன்றி மேம். நன்றி நன்றி. இப்போ இன்னொரு டவுட் மேம், நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஜாதகம்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்களாம், அதில் என்னையும் வந்து இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க, நீங்களும் வாங்க உங்களாலேயும் முடியும் கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா எனக்கே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு. இது என்ன ப்ரொசீஜர் மேம், இது எப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன, எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுங்கள் மேம். இது ஆன்லைன் கிளாஸ் தான் மேடம். 3 லெவல்ஸ் மொத்தம் இருக்குது. ஆக்சுவலி 3 லெவலையும் ஒருத்தவங்க படிக்கணுமா தேவையில்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் படித்தா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்ன, அந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜாதகம் பார்க்க முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கடலில் நீஞ்ச முடியும். எனக்கு நீச்சல் தெரியல, நான் நேராக கடலில் எகிரி குச்சேன்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா, மூழ்கி தான் போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம், அதே மாதிரி பிளானட்ஸு, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஃபஸ்ட் லெவலில் 60 நாள் கிளாஸு ஆன்லைன். செகண்ட் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 3வது லெவல் வந்து அதிலே அட்வான்ஸ்டு. அது எல்லாரும் கற்றுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணும், பெரிய லெவலில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 3வது லெவல் படிக்கலாம், இல்லைன்னா 2 லெவல் போதுமானது மேடம். அதாவது ஜாதகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் மேம் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. உண்மையாக மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யாரெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஏன்னா நான் முதல்ல கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன், அது மாதிரி நீங்களும் வாங்க, வீடியோவில் வந்து நம்பர் எடுங்க, தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி ஆன்லைன்லேயே இருக்கான் கிளாஸு, 60 நாளாம், 3 லெவல். வாங்க நம்மளும் கற்றுப்போமே ஜாதகம், நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி இதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் பரிகாரங்கள்லாம் அதில் நிறைய தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் மேம் கூப்பிட்றாங்க. வாங்க எல்லோரும் கற்றுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.